ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு ஈஸி மெத்தட் என்ன? வேற ஒன்றும் இல்லை. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ராப்ளம் ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ராட்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பேனா எடுங்க. என்ன பண்ணீங்க? நீங்கள் பண்ணது கரெக்டாக தான் பண்ணீங்களா? இல்லை என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு அந்த ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை எழுதுங்க. எப்போ நீங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஜஸ்ட் ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு மூவ் நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஸ்பீக்கர், நான் ஒரு ஸ்டேஜில் பேச போகிறேன் அப்படின்னா பேசி முடித்த பிறகு நான் என்னோடய ஸ்பீச் சரியாக இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணால் அதை எப்படி ரேட்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருந்தேனா, அதுக்கு ரிஹர்சல் கரெக்டாக பண்ணேனா, இல்லை நான் அங்கே போய் என்ன மிஸ்டேக் பண்ணேன், அந்த இடத்துல போய் நான் எந்த இடத்துல வந்து நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் வேறு ஏதாவது மாற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போனேனா அப்படிங்கிறத நான் எனக்கு நானே எவால்வேட் பண்ணுவேன். அப்படி எவால்வேட் பண்ணும்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் வராமல் தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ.